தமிழ் சினிமாவில் சங்கவி, சங்கீதா, பானுப்பிரியா, ஊர்வசி இப்படின்னு பழக்கப்பட்ட பெயர்களே வந்துட்டு இருந்த ஒரு நிலையில ஹீரா அப்படின்னு புது விதமான ஒரு பெயர் மக்கள் மத்தியில உலாவச்சு. எஸ், ஆக்ட்ரஸ் ஹீரா ராஜகோபாலன் தான் அவங்களோட பேரு. இந்த பேருனாலேயே இவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். 90களில் கலக்கிட்டு இருந்த ஹீரோயின்ஸ்க்கு மத்தியில ஹீரா அப்படிங்கிற பேர்லையும் அழகான தோற்றத்திலையும் ரசிகர்களை கட்டி போட்டாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு அமைந்த முதல் திரைப்படம் இதயம். இந்த திரைப்படம் ஹிட் ஆனதுனால இந்த திரைப்படத்துல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு இவங்களுக்கு தனி ஆடியன்ஸே கிடைச்சாங்க. அதை தொடர்ந்து ஹீரா தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள்ல நடிச்சு ஒரு முக்கியமான கிசுகிசுக்கு காரணமாகவும் ஆனாங்க. எஸ், 1999 தொடரும் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல அஜித்தோட சேர்ந்து நடிச்சாங்க ஹீரா. இந்த திரைப்படத்துல 2 பேருடைய கெமிஸ்ட்ரி உண்மையிலேயே ஆசமா இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப ரசிக்கவும் செஞ்சாங்க. அது நிஜ வாழ்க்கையிலயும் அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு கிசுகிசுக்கள் வர ஆரம்பிச்சுது. ஹீராவும் அஜித் குமாரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கிசுகிசு தான் அது. ஆக்ட்ரஸ் ஹீரா முரளியோட இதயம் திரைப்படத்துல அறிமுகமாகி நடுவுல ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சு அதுக்கப்புறம் அஜித்தோட சேர்த்து வச்சு பேசுற அளவுக்கு சினிமாவில ஒரு வளர்ச்சியை கண்டாங்க. அப்படிப்பட்ட ஹீரா சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்க சென்னையில தான் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்டாகவும் அம்மா இந்தியன் ஆர்மியோட நர்ஸாகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஹீராவையும் அஜித்தையும் வச்சு தொடர்ந்து கிசுகிசுக்கள் வந்துட்டே இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2002ல தொழிலதிபரான புஷ்கர் மாதவ் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு 2 பேருக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதன் காரணமா 2006ல இவங்க விவாகரத்து பெற்றுட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. ஹீரா ராஜகோபால் தமிழ்ல இதயம் படத்துல அறிமுகமாகி தமிழ்ல சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் இவங்க தெலுங்குலையும் அறிமுகமானாங்க. அடுத்தது சஞ்சய் தத் நடித்த அமானத் ஹிந்தி திரைப்படத்தின் மூலமா இவங்க பாலிவுட்லயும் அறிமுகமானாங்க. மலையாளத்துல மோகன்லால் நடிச்ச நிர்ணயம் படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. இவங்க கமல், மம்முட்டி, சிரஞ்சீவி, அஜித் குமார், நாகார்ஜுனா, பாலகிருஷ்ணா, வினீத், கார்த்திக், ரவி தேஜா, ரமேஷ் அரவிந்த், அனில் கபூர் இந்த மாதிரி முன்னணி இந்திய திரைப்பட நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய திருடா திருடா திரைப்படத்துல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாருடைய பாராட்டையும் வாங்கினாங்க. இதுவரைக்கும் அவங்க நடிச்ச திரைப்படத்துல இந்த படத்துடைய நடிப்பு முற்றிலும் மாறுபட்டதாவே இருந்துச்சு. அண்ட் பிரசண்டா ஹீரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு பெண்களுக்கு பல குரல்களை கொடுத்துட்டு பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற சின்ன பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சில போராட்டங்களையும் நடத்திட்டு இருக்காங்க. சோ சினிமாவில 1991ல இருந்து 2000 வரைக்கும் இவங்க 47 வயதானாலும் இன்னமும் 2வது திருமணம் பண்ணிக்காம பொது வாழ்க்கையில பிஸியா இருக்காங்க நடிகை ஹீரா.